எபிரேயர் 2:11-12 படி எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதே நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரனுக்கு அறிவித்து சபையினர்கள் உம்மை துதித்து பாடுவேன். அப்போ அவருடைய ஜனங்களை அவரால் அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக மீட்கப்பட்டவர்களை சகோதரர் என்று சொல்கிறார். சபை நடுவே அவர்களுக்காக துதிகள் சோத்திர பலி ஏறெடுப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களை குறித்து பிதாவிடத்தில் சாட்சி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக அருமைய இரட்சகராக அவதரித்தார் என்றால் ரட்சிப்புக்கு அவர்தான் அதிபதி. நாம் எபிரேயர் 2:10 வாசித்தா, ஏனெனில் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிழ்வில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களை பூர்ணப்படுத்த அவருக்கு ஏற்றார். ரட்சிப்பின் அதிபதி அவரை தவிர இவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வானத்தில் பூமி கீழானவரும் ஒருவருக்கும் எந்த ஒரு நாம் கொடுக்கப்படவில்லை. அதுதான் அப்போஸ்தலர்களுடைய வாசித்திருக்கிறோம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே அருமையாக சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவராலே அன்றி, 12வது வசனம் வாசிங்க, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்திற்கு கட்டளையிடப்படவில்லை. ஆக வான பூமி கீழானோர் யாரும் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்றால் அவர்களை ரட்சிக்கிறவர் யார்? இயேசு ராஜா. அவர் ஒருவருக்குத்தான் மனுக்குலத்திற்கென்று தந்தள்ளப்பட்ட சர்வ ஜீவன்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியும். ஏனென்றால் மனுக்குலத்தை ரட்சித்து அவர்களை தன் சொந்த ஜனமாக, தன் சுதந்திரவாளிகளாக, தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகோதரர்களாக, இன்னும் நாம் ஒருபடி மேலே போவோம் என்றால் ஹல்லேலூயா, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9 முதல் வாசியுங்கள் தயவு செய்து. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அருமையான கத்திரிப்புடைய அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், பாருங்க, தேவனுடைய தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். அப்படி என்றால் யாருக்கு அவர் ரட்சிப்பின் அதிபதியாகிறார்? யாரை ரட்சிக்க பூமியில அவர் அவதரித்தார் என்றால் பிதாவுடைய அநாதி தீர்மானம் எவர்கள் ரோமர்கள் வாசித்திருக்கிறோம். தேவனை எவர்களை முன்குறித்தார்? அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்கு அவர் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நீதிமான்களையோ மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்ப யாருக்கான இரட்சகர் இவர்? யாருடைய ரட்சிப்பின் அதிபதி?
உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் நாளிலே எல்லாருக்கும் தான் உண்மைதான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடையும் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் முகத்தை ஏசப்பா முகத்தை பார்க்கல. ஏன் அவரை பார்க்கிறேன்னு சொல்லுகிறவர்களும் கூட தேவ தீர்மானத்தின்படி எசையா 60ஆம் அதிகாரத்தில் 1 வசனங்கள்ல வாசிக்கிறோம். எவர்களுக்கு 2ஆம் வசனத்தின்படி 1ஆம் வசனத்திலே எழும்பு சீயோனை எழும்பு, உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கு ராஜாக்கள் வருவார். யாருக்குத்தான் அந்த அவருடைய வெளிச்சத்தையும் அந்த அவருடைய ஒளியையும் யாருக்குத்தான் கொடுக்கிறார் என்றால், யாரை எழும்பு எழும்பு என்று சீயோனே சொல்லுகிறாரோ, யாரை சீயோன் குமாரத்தி என்று அவரால் அறிவிக்கப்பட்டு அழைத்து எழும்பு என்ற கட்டளைக்குரியவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களே பிதாவினால் முன்னறியப்பட்டவர்கள். அவர்களுக்கு என்றே இந்த ரட்சிப்பை கொடுக்க அருமை ரட்சகர் வருகிறார். வேதத்திலே நாம் கலாத்தியர்கள் நிருபத்தில் வாசித்திருக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிக்கலாம். 4-5-6. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய். கத்திரி பிள்ளைகளே, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ள. மீட்பு என்றால் என்ன? ரட்சிப்பு. நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களுக்கு தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதற்காக? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே யூதர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்னெல்லாம் பிரசங்கிக்கிறார்கள். அப்படி அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்களேன். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். பாருங்க, அப்ப காணாமல் போன இயேசு மகாராஜாவை சிலுவையில் அறைந்து கொலை செய்த இஸ்ரவேலர்களுக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அருமை இரட்சகர் அவர் பிறப்பை குறித்து எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் என்று அறிவித்த அந்த தூதனுடைய அறிவிப்பானது இயேசு மகாராஜா இரட்சகராகவும் ரட்சிப்பின் அதிபதியாகவும் உலக தோற்றத்திற்கு முன்னாகவே எவர்கள் அவருடைய பிள்ளைகளாய், சகோதரராய், சுதந்திரவாளிகளாய், நித்தியவாசியலான மனவாட்டியாய் எவர்கள் ஆயத்தமாகும்படி ரட்சிக்கப்பட முன் குறிக்கப்பட்டவர்களோ அவர்களுக்காக அவர் இரட்சகராக அவதரித்தாரே தவிர எல்லாருக்கும் அல்ல. நீங்க குடிகாரனும் இயேசு பிறந்தார்னு பாட்டு பாடுறான். நம்மில் இருக்கிற சில குறைவான ரட்சிப்புக்குரியவர்களும் இயேசு பிறந்தார் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள், புசித்து குடிக்கிறார்கள், வெறி கொள்ளுகிறார்கள். இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளவர்கள் அது அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் பிறந்தது பிரஜாதி, அதாவது இஸ்ரவேலர்களிலும்
வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களுக்குட்பட்ட வேத பகுதியிலே கோத்திரத்திற்கு 12,000 வீதம் 1,44,000 பேர் என்று வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் இவர்களே. சிறுவேளை சாலை கோத்திரத்திலும் முத்திரை போடப்பட்டவர்கள் இவர்களே. அவர்கள் 1,44,000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது குறித்தெல்லாம் நாம் தியானம் செய்திருக்கிறோம். அப்படி என்றால் இவருடைய ரட்சி, இவர் உலகத்தின் ரட்சிப்பின் அதிபதியானவர் என்றால் சிறுவேளர்கள் முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேருக்கும் இவர் ரட்சகர், எல்லா யூதர்களுக்கும் அல்ல. அதே போல அவருடைய சுதந்திரவாதிகளான மனவாட்டியான அவருடைய சகோதரர்களான பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய இவர்கள் ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். பிதாவினால் குமாரன் எப்படி உண்டாக்கப்பட்டார்? பரிசுத்தாவி உண்மையில் நிலையிடும், இதோட வல்லமை உன்னை ஆட்கொள்ளும். அப்பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அது பரிசுத்தம் உள்ளது, அது தேவகுமாரன் என்னப்படும். அதை போன்ற மறுபிறவி ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் எவர்கள் மறுபிறவியில் அவர்கள் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியான புதிதாக்குதல்களினாலும் எவர்கள் மெய்யான ரட்சிப்பை அணிந்து கொண்டு அவருக்கு சொந்தமானவர்களாக பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எவர்களோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தான் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக, யாருடைய மகிமையின் புகழ்ச்சி? பிதாவுடைய மகிமையின் புகழ்ச்சி. இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் பிதாவுடைய மகிமையை அணிந்து மறுபடியும் அடையும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். சொல்றார், இவர் பிறப்பு நிமித்தமாய் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பிதாவுக்கு மகிமை. குமாரா இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஜீவன், அவருடைய மகிமை, அவருடைய நாமம் எல்லாவற்றிற்கும் இவருடைய சகோதரர்களாக குமாரனுக்கு பிதாவின் தந்தள்ளப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரையும் ரட்சிக்கிற ரட்சிப்பின் அதிபதியானவரே இவர். அப்படி என்றால் இவர்களை மரண சாதனம் ஆட்கொண்டு விடாதபடிக்கு இந்த கூட்டத்தாருக்கு மரணம், இந்த கூட்டத்தாரில் அவருடைய ஜீவகாலம் எல்லாம் ரட்சிப்பின் காலம் எல்லாம் மரண பயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இன்னும் பூர்ண மகிமைக்குள் என்ற நிலையை அடையாதபடினாலே மரணத்தை குறித்து பயப்படுகிறார்கள். அருமையான ரட்சகர் பாருங்க என்ன சொல்றாரு. வெளிப்பட 1:18 படி நான் மரித்தேன், அதனால் சதா கால உயிரோடு இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? அவர் இளைப்பால், அவர் மனவாட்டிக்குரிய மகிமின் மறுரூபத்தை அடையும் அழைப்பு அவருக்கு இல்லாவிட்டாலும் கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே மரணமே உன் கூலி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே ஆர்ப்பரிக்கிறார். அப்போஸ்தலன் பவுலுடைய ஆத்துமா பிலிப்பியர்கள் நிருபத்திலே நான் எப்படியாய் முதலாம் உயிர்த்தெழுந்து பங்குள்ளவன் ஆகும்படிக்கு நான் எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டு குப்பையுமாய் என்னே சொல்லுகிற அவர் ஆர்ப்பரிக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை, கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் அடைந்து அவர்கள் கர்த்தருக்குள் மரித்து கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து இருந்தாலும் மரணம் என்ற 2ஆம் மரணம் அவர்களுக்கு வருவதே இல்லை.